ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ப்ரோஸ்டட் சிக்கன் பர்ஃபெக்டாக வர்ற மாதிரி ஒரு ப்ரோஸ்டட் சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக குயிக்காக செய்யலாம். நான் இன்னைக்கு ஃப்ரையரை வச்சு செய்ய போகிறதில்ல, குக்கரை வச்சு செய்ய போகிறேன். ரொம்பவே ஈஸியாக செய்யலாம். கேஎஃப்சியோட சூப்பராக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி ப்ரோஸ்டட் சிக்கன் செய்கிறதுக்காக 1.5 கிலோ அளவு சிக்கன் வாங்கியிருக்கோம். அதை நம்ம பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதுக்கு இப்போ மசாலா ப்ரிப்ரேஷன் பார்த்துலாம் வாங்க. முதல்ல இதுக்கு நான் ஒரு 250 ml தயிர் எடுத்து அதில் 250 ml தண்ணி ஊற்றி நல்லா கடைஞ்சி மோர் மாதிரி ஆக்கி இந்த சிக்கனில் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பிளாக் பெப்பர் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு. பேக்கிங் சோடா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா சிக்கன் நல்லா ஊறணும் இதில், அதனால் மிக்ஸ் பண்ணிட்டுருவோம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணது போதும். இப்போ இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் வெனிகர் சேர்த்துக்கலாம். வெனிகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். உங்கள்கிட்ட வெனிகர் இல்லை அப்படின்னா லெமன் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்காங்க. நம்ம வெனிகர் சேர்த்துக்கிறப்போ தான் அந்த சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக வரும். அதுக்காக தான் நான் வெனிகர் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணது போதும். இது இப்படியே ஒரு 4 to 5 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். மேரினேட் ஆகி வரட்டும் நல்லா. நம்ம இந்த சிக்கனில் மசாலா போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம். 5 மணி நேரமாக ஃப்ரிட்ஜில் இருந்தது. இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம். 1 கப் மைதா போட்டுக்கலாம். 5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு. 2 முட்டை உடைச்சு ஊற்றிக்கலாம். இப்போ இதில் நம்ம ஐஸ் வாட்டர் ஊற்றிக்கலாம். நான் ஐஸ் வாட்டர் வந்து சிக்கன் மேரினேட் வச்சப்போ தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதுவும் நல்லா ஐஸ் வாட்டர் ஆகிடுச்சு. இப்போ இதில் ஊற்றி நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி கரைச்சி எடுத்துருவோம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரைச்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம சிக்கனை வந்து இதில் டிப் பண்ணி எடுக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி கரைச்சி எடுத்துகிட்டு இருக்கிறோம். இந்த அளவுக்கு ரெடி ஆகுது போதும். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட் எடுத்து வச்சுக்கலாம். இதில் 1 கப் மைதா போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணது போதும். இப்போ அடுத்து என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 5 மணி நேரமாக நல்லா ஊறி இருக்கிற இந்த சிக்கனை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்துகிட்டு இப்போ இதை ஓரம் வச்சுட்டு நம்ம கார்ன்ஃப்ளவர் மைதா முட்டைலாம் போட்டு கரைச்சி வச்சுருக்கோம். இதில் டிப் பண்ணலாம். இதில் நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு இதை எடுத்து ஓரம் வச்சுருவோம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவில் இப்போ போட்டுருவோம். இந்த சிக்கனை எடுத்து போட்டு அது மேலே அப்படியே இந்த மாவெல்லாம் மேலே போட்டுருவோம். இந்த மாதிரி பண்ணால் தான் நமக்கு இந்த கிறிஸ்பியாக லேயராக அந்த சிக்கன் நல்லா வரும். இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி ஷேக் பண்ணணும். இந்த மாதிரி ஷேக் பண்ணுறப்போ நமக்கு அந்த லேயராக கிடைக்கும். பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நம்ம கேஎஃப்சியில் வாங்கினாக்கா அந்த ஒரு கிறிஸ்பியாக வர்றதுக்கு மேலே லேயராக இருக்கும் தெரியுமா, அது இதுதான். இந்த சிக்கனுக்கு இந்த அளவுக்கு கோட்டிங் கொடுத்தது போதும். பார்த்தாலே தெரியும் எவ்வளோ லேயராக வந்திருக்குன்னுட்டு. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ண போயிடலாம். நம்ம முன்னாலே சொன்ன மாதிரி குக்கரில் தான் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து குக்கரில் 1 லிட்டர் ஆயில் ஊற்றி சூடு வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ண சிக்கனை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். இதில் அதிகமாக போட வேண்டாம். ஒரு 3 இல்லை 4 பீஸ் போட்டால் போதும். ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் போடணும். அப்போ தான் நமக்கு நல்லா உடையாமல் வரும். இந்த சிக்கன் ரொம்பவே சீக்கிரமாக வெந்துடும். நம்ம ஃப்ரையரில் வேகிறப்போ அதிகமாக டைம் எடுக்கும். இந்த குக்கரில் வேகிறதுனால சீக்கிரமாக வேகும். இப்போ நம்ம மூடிட்டு இது மேலே நம்ம விசில் போட்டுருவோம். விசில் போட்டாச்சு பாருங்கள். நம்ம இந்த சிக்கனை 2 விசில் விட்டால் போதும். ஹை ஃப்ளேமில் ஒரு விசில், லோ ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டால் போதும். இந்த சிக்கன் நல்லா சூப்பராக வெந்து வந்துடும். ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஃப்ளேம் கம்மி பண்ணிடலாம். லோ ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுருக்கோம். இப்போ விசில் வர ரெடியாக இருக்குது. விசில் வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இந்த ப்ரெஷர் வெளியேற்றணும். அதனால் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இந்த மாதிரி வச்சோம்னா ப்ரெஷர் வெளியே போயிடும் ஆட்டோமேட்டிக்காக. ப்ரெஷர் முழுசாக வெளியானதுக்கப்புறம் நம்ம திறப்போம். இப்போ ப்ரெஷர் வெளியே போயிடுச்சு. குக்கர் விசில் எடுத்துருவோம். இப்போ இந்த குக்கரை நம்ம திறந்து பார்த்துருவோம். உள்ளே எப்படி வெந்து வந்திருக்குன்னு நமக்கு அப்போ தான் தெரியும். எனக்கும் தெரியாது எப்படி இருக்குன்னுட்டு. ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியுது. ஆஹாஹா, என்ன சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அந்த லேயர் பாருங்கள். இந்த லேயர் தான் நமக்கு கிறிஸ்பியாக கொடுக்கும். அதனால தான் அந்த மாவில் நம்ம நல்லா டிப் பண்ணி எடுத்தது. அருமையாக வெந்திருக்கு. எடுத்து காட்டுறேன் இருங்க நான் உங்களுக்கு. இந்த எல்லா சிக்கனுமே நல்லா வெந்து வந்திருக்கு. வாவ், ஸ்கின்னே பிரிஞ்சு போகுது. அவ்வளோ சூப்பராக வெந்திருக்குங்க. வாவ், இந்த சிக்கன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு. இந்த லேயர் பாருங்கள். அந்த மாவில் நம்ம டிப் பண்ணதுனால அந்த லேயராக வந்திருக்கு. அந்த கிறிஸ்பினஸ் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்களா நான் சொன்ன மாதிரியே செய்யுங்க. ரொம்பவே சூப்பராக வரும். ஹை ஃப்ளேமில் ஒரு விசில்,
லோ ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷர் எடுத்து விட்டுட்டு இந்த சிக்கனை எடுத்து பார்த்தீங்களன்னா இந்த மாதிரி தான் வெந்திருக்கும். சாப்பிடவும் அருமையாக இருக்கும். இப்போ இதை எடுத்து நம்ம சாப்பிட போயிடுவோம் வாங்க. நம்ம ரெடி பண்ண இந்த சிக்கன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இந்த ஸ்பூனில் எடுத்தால் அப்படியே பிரிஞ்சு வருதுங்க. அவ்வளோ அந்த சிக்கன் அவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம சாப்பிட போயிடுவோம் வாங்க. இந்த சிக்கனை எடுத்து சாப்பிட்றப்போ அவ்வளோ ஜூஸியாக டேஸ்ட்டாக இருக்குது. அது என்ன ஒரு டேஸ்ட் தெரியுமா? நம்ம வெளியில் கடையில் வாங்கி சாப்பிட கூட அவ்வளோ ஜூஸியாக இருக்குமான்னு தெரியல. இந்த ஆவி பறக்க இந்த சிக்கனை சாப்பிட்றப்போ வாவ், அப்படியே நம்ம செஞ்சது இவ்வளோ டேஸ்ட்டாக வர்றப்போ நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ரொம்பவே அருமையாக இருந்தது. இது ஏன் இவ்வளோ டேஸ்ட் வந்திருக்குன்னா நம்ம 5 மணி நேரம் கிட்ட நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் அந்த சிக்கனை. அதனால தான் இவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருக்கு. அருமையாக இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். இந்த சிக்கனை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு, எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதை சாப்பிட்றப்போ அந்த ஜூஸினஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அருமையான சிக்கனுங்க. ஓகே மக்களே, ரொம்பவே சூப்பரான சிக்கன் ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி சிக்கன் சாப்பிட ரொம்ப பிடிக்கும்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.